வருதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த வியர்ட் ஃபீலிங்லேயே அவள் பாட்டியை தேடி போய் அவங்கள மீட் பண்ணுவாள். அவங்க பேர் ஐரிஸ். ஸோ அவங்கள மீட் பண்ணி கேட்கும்போது அன்னைக்கு அந்த ஸ்கைவியூ ஹோட்டலில் நடந்த இன்சிடென்ட் எனக்கு ட்ரீமில் வந்தது, அது உண்மையா அப்படின்னு சொல்லும்போது அது உண்மைதான், பட் அந்த ஸ்கைவியூ ஹோட்டல் உண்மைதான், பட் அந்த இன்சிடென்ட் எதுவுமே நடக்கலை, அதை நான் தடுத்துட்டேன், அந்த காயின் ஃப்ளிப்னால தான் அந்த இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அந்த இன்சிடென்ட் மொத்தமாக நான் தடுத்துட்டேன்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்லுவாங்க. ஸோ சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே வந்து ஒரு 20 வருஷமாகவே ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த வீடும் பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு அவுட்ரா தள்ளியில் தான் இருக்கும். அவங்க வெளியவே வர மாட்டாங்க டெத்தோட பயத்தினால. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டெத்து ஒன்ஸ் ஒருத்தரை மிஸ் பண்ணிச்சுன்னா அவங்கள கண்டிப்பாக வந்து திரும்பி வரும், துரத்தி வரும். ஸோ அன்னைக்கு அந்த ஹோட்டலில் சாக வேண்டியவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றிட்டேன். ஸோ இப்போ அது வந்து ஒருத்தராக வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு அந்த பில்டிங்கில் தப்பிச்சவங்க எல்லா ஃபேமிலி எல்லாரையும் அது ஒருத்தராக கொல்லாமல் விடாது. ஸோ நம்ம ஃபேமிலி தான் ஸ்டார்டிங், நான் காப்பாற்றினால நம்ம ஃபேமிலி தான் ஸ்டார்டிங்னு சொல்லி அந்த பாட்டி அந்த பேட்டிக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த 20 வருஷமா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அவங்க வந்து எப்படிலாம் டெத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த புக்கை வந்து இவகிட்ட கொடுத்துட்டு, நீ கேர்ஃபுல்லாக இரு, நம்ம ஃபேமிலி இந்த டெத்துலேருந்து காப்பாற்றிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு 20 இயர்ஸாக வெளியே வராதவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அடுத்த செகண்டே வந்து செத்து போயிடுவாங்க. ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா, டெத்து இவங்க ஃபேமிலிக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு. டெத்து ஒரு கேரக்டரிஸ்டிக் மாதிரி காமிச்சிருக்காங்க டேரக்டர்ஸ் பியூட்டிஃபுல்லாக. டெத்து தான் வில்லன், இவங்க ஃபேமிலி தான் வந்து ஹீரோ, மொத்த ஃபேமிலியும். ஸோ இந்த வில்லன் வந்து எப்படி ஃபேமிலியில் ஒருத்தராக கொள்றானோ, அந்த டெத்து வந்து ஒருத்தரையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. லைக் தே ட்ரை டு மேப் த டெத். லைக் எப்படிலாம் வந்து நம்ம ஃபேமிலியில் நெக்ஸ்ட் யார் சாக போகிறாங்க, அடுத்து யார் சாக போகிறாங்க, ஸோ இப்படின்ற மாதிரி அவங்க ரிசர்ச்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஒரு லைன் வந்து மேப் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு தான் டெத் வரும், ஸோ அவங்கள நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. பட் அவங்க பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது. டெத்து வந்து அவங்க மேப் பண்ண பர்சன்ஸோட மாற்றி மாற்றி தான் வரும். ஸோ எல்லாருமே வந்து அந்த டெத் ட்ராப்லேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கும். ஸோ ஒரு இன்சிடென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக தான் காமிச்சிருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்பிக்யூ பார்ட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அது ஒரு சினிமேட்டிக்காக எந்த அளவுக்கு பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக காமிக்க முடியுமோ காமிச்சாங்க. ப்ளஸ் நிறைய கோர் சீன்ஸ், டெத் சீன்ஸ் எல்லாமே ஒரு சினிமேட்டிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவனோடைய பிரதர்ஸ் கிட்டலாம் வந்து இந்த பொண்ணு போயிட்டு எவ்வளோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பிரதர்ஸ் இவளை வந்து மதிக்க மாட்டானுங்க. ஸோ ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் செத்தோன்னே அப்புறம் எல்லாமே இவளை வந்து ஓரளவுக்கு இவ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எவ்வளோ தான் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கவங்கள வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் அந்த டெத்து வந்து அவங்கள போட்டு தள்ளிட்டே தான் இருக்கும். ஒருத்தராக செத்து போயிட்டே இருப்பாங்க இவங்க ஃபேமிலியில். ஸோ கடைசியாக வந்து இவங்க அம்மா, ஒரு 2 பசங்க, இவளோட அண்ணன், அவங்க அம்மா, அந்த மெயின் கேரக்டரோட அம்மா அண்ணன், இவங்க மட்டும்தான் வந்து எஸ்கேப்பாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில். அவங்களும் எவ்வளவோ டெத்துக்கிட்ட வந்து எஸ்கேப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் கடைசியாக அவங்க 3 பேர்